வணக்கங்க. அமுதமகிழ் சமையல் இன்றைக்கி என்ன வீடியோனா 5 முட்டையை வச்சு ஒரு கேக், அதாவது சிக்கன் 65 மாதிரி செய்ய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ட்ரே அந்த கேக்கெல்லாம் வைப்பாங்களே அது இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. இல்லாதவங்க இது மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி இருந்தாங்க அப்படியே எண்ணெயை அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த முட்டையை உடச்சி கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கி இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அப்படியே இட்லி பானையில் இல்லை குக்கர்லேயே எதுலேயே தண்ணி ஊற்றி அப்படியே குக்கர் வடை இது பண்ண முடியாது, இட்லி பானையில் வச்சு வேக வைக்கலாம். இல்லைன்னா வடை சட்டியில் தண்ணியை ஊற்றி கூட வேக வைக்கலாம். வாங்க நான் கலக்கி வேக வைக்கிறத காமிக்கிறேன். பெரிய பாத்திரம், அதுக்கு வந்து நிறைய முட்டை சேர்க்கணுங்கிறதுனால 5 முட்டை தானேன்னு சின்ன ஒரு டப்பா எடுத்துக்கிட்டாங்க. இதில் எண்ணெய் தடவிட்டோம். இதில் கலக்கின முட்டையை ஊற்றுவோம். ஊற்றிட்டு அப்படியே இது மூடிட்டு வேக வைப்போம். நான் உடனே வடை சட்டியில் தண்ணி ஊற்றி அந்த டப்பாவோட முட்டையை ஊற்றி அவிக்க போகிறேன். ரெடி ஆகிடுச்சு. இப்போ அப்படியே பிளேட்டில் கவுத்துப்போம். இது கட் பண்ணி முட்டை வந்து இது பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை கட் பண்ணணும், பீசஸ் போடணும். கத்தியோ இந்த மாதிரி தோசை சுட்டியோ எதையோ வச்சுக்கிட்டு போடுங்க. அழகாக வரும். நல்லா வெந்துருச்சு, அதனால் இப்படி அழகாக வரும் கட் பண்ணால். இதை நம்ம என்ன பண்ணணும், எண்ணெயில் பொரிக்கணும். அதுக்கு ஒரு மசாலா தயார் பண்ணணும் சொல்கிறேன். இந்த மசாலா வந்து இதில் பெப்பர் கொஞ்சமும் சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது கரம் மசாலா, இது மஞ்சத்தூள், இது காஷ்மீர் மிளகாத்தூள், இது வந்து சாதா மிளகாத்தூள், இது வந்து ஃபுட் கலர் அதாவது கேசரி பவுடர். நான் கலருக்காண்டி வீடியோக்காண்டி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் போட வேணாம். இது எல்லாத்தையும் அப்படியே ஒரு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் அந்த சட்டியில், அதில் கலந்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குவோம். தண்ணி விட்டு அப்படியே கலக்கி விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட மசாலா கலரி ரெடி. இப்போ இதில் முக்கி முட்டையை இதில் கரட்டி தான் நம்ம பொரிக்க போகிறோம். கொஞ்சம் தண்ணியை ரொம்ப விடாமல் இப்படி பதமாக இப்படி குழப்பிக்கிறங்க. முட்டை பீசத்தில் எடுத்து அப்படியே போட்டு முக்கி பொரிக்க போகிறோம். இப்போ இந்த பீஸெல்லாம் எடுத்து இதில் போட்டுருவோம். அப்போ தான் பொரிக்கிறதுக்கு சீக்கிரமாக எடுத்து பொரிக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஆயில் விட்டுட்டாங்க. கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சா ஆயில் விட்டாச்சு. இப்போ இதை போட்டு பீஸை பொரிப்போம். வித்தியாசமான டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா நிறைய வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. சிக்கன் 65 மாதிரியே இருக்கும். பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம அடித்ததுனால அப்படியே ரஃப்பாக சூப்பராக இருக்கும் சாப்பிட. ஏற்கனவே வெந்த முட்டை தான், அதனால் கொஞ்சம் நேரம் பொரிச்சா போதும். டக்குன்னு பொரிச்சிடலாம். அப்புறம் எடுத்துட்டு மறுவாட்டி போட்டாச்சு. நல்ல ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் அந்த முட்டை. நீங்கள் ஒரே ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். 5 முட்டை வச்சு செஞ்சுருக்கோம். முட்டை பொரிச்சு சூப்பராக வந்து சிக்கன் 65 முட்டை வச்சு செஞ்சது எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். அப்படியே சாப்பிட்டா பஞ்சு மாதிரி இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்கும். சாப்பிட மிருதுவாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நிச்சயமாக நீங்களும் பண்ணி கொடுங்க. யாராவது கெஸ்ட் வந்தால் வித்தியாசமாக அது மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரே மாதிரி சாப்பிட்டு சளிச்சு விற்று முட்டையங்கிறவங்க இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஃபுல் வீடியோவும் பாருங்கள். நன்றிங்க.